வால்மீகி தியான மண்டபம் சேலத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி சேலம் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் சார்பாக சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் கொண்டாட போகிறாங்க. அதை ஒரு வித்தியாசமாக எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்னா, பிள்ளைங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய நாட்டியம், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓவியம் எல்லாம் மட்டும் இல்லாமல் நகரத்தாருடைய அந்த ஏட்டுக்கல்வி வளர்கிறதுக்காக இங்கே ஏட்டுக்கல்வி நடைபெறுது. அந்த ஏட்டுக்கல்வியும் அதை நடத்துகிறவங்களையும் என்கரேஜ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களையும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நகரத்தாருக்கே எப்போயுமே உங்களுடைய குணம் வியாபாரம் செய்கிறது. அந்த வியாபாரத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி யங் என்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இதை பிள்ளைங்க வியாபாரம் செய்கிற மாதிரி ஒரு ஸ்டால் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுமே அந்த ஸ்டால் நடத்துனதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள். இந்த விழாவிற்கு தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் முன்னாள் தலைவி திருமதி செகப்பி அண்ணாமலை அவர்கள் தான் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதா இப்போ நம்ம பார்க்குறோம். நகரத்தார் குழந்தைகள் தங்களுடைய ஓவிய திறமையை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச டிராயிங்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கிறதா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மகளிர் சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த விழாவுக்காக வந்துட்டுருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆங்காங்கே அவங்க நின்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தித்து பேசி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. விரைவில் விழா ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாருமே உட்கார வந்துடுவாங்க. இப்போ திருமதி கவிதா உடையப்பன் அவங்க தான் விழாவை தொகுத்து வழங்கினாங்க. அவங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். திருமதி விஜி ஆறுமுகம் அவங்க தான் இப்போ இறைவணக்கம் பாடுகிறார்கள். அடுத்ததா சீஃப் கெஸ்ட் திருமதி செகப்பி அண்ணாமலையும் அவங்களை தொடர்ந்து முன்னாள் தலைவிகளும் விளக்கேற்றுறதை நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்ததா முன்னாள் தலைவி அலமேலு மெய்யப்பன். அடுத்ததா முன்னாள் தலைவி திருமதி நாச்சால் ராமநாதன். அடுத்ததா முன்னாள் தலைவி திருமதி கல்யாணி செந்தில்நாதன். அடுத்ததா முன்னாள் தலைவி திருமதி வள்ளிநாயகி ராமகிருஷ்ணன். அடுத்ததா எங்க மகளிர் மன்றத்தின் ஆன்மீக குரு திருமதி மீனாள் அழகப்பன் விளக்கேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நான் முன்னாள் தலைவிங்கிற முறையில் சித்ரா பஞ்சு நான் அதுக்கு அடுத்து விளக்கேற்ற போகிறேன். அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னை தொடர்ந்து திருமதி முத்து மீனாள் பழனியப்பன் தலைவி அவங்க விளக்கேற்றுறாங்க. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவி திருமதி முத்து மீனாள் பழனியப்பன் வரவேற்புரை நிகழ்த்துறாங்க. ஏட்டுக்கல்வியுடைய ஆசிரியை திருமதி ராஜி அவங்களையும் மேடை கலைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சீஃப் கெஸ்ட் திருமதி செகப்பி அண்ணாமலை அவங்களுக்கு எங்களுடைய முன்னாள் தலைவி திருமதி அலமேலு மெய்யப்பன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கின்றார்கள். முன்னாள் தலைவி திருமதி கல்யாணி செந்தில்நாதன் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். குழந்தைங்களோட கலை நிகழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு.
கிளாப் பண்ணுங்கப்பா. ஏட்டுக்கல்வி ஆசிரியர்கள் திருமதி ராஜி மற்றும் திருமதி தெய்வானை அவர்களை சிறப்பிக்கும் நேரம் இதற்கு. Congratulations, Ravi. Thank you, Raji, for doing the honor. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம கல்ச்சர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக கொண்டேன்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து யூனிட்டி இருந்தாலும் அடுத்தடுத்து போகிறப்ப அவங்க ஒரு செட்டு நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் இங்கே வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். அவங்களுக்கு அந்த யூனிட்டி இருந்தாலும் அடுத்தடுத்து போகிறப்ப அது பில்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கம்யூனிட்டியே இருக்க மாட்டேங்க, கண்டினியூட்டியே இருக்க மாட்டேங்க. என் ஃப்ரெண்டு இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டால்லையும் அந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய கடையை பற்றி சொல்ல ஒவ்வொரு முன்னாள் தலைவியும் ஒவ்வொரு ஸ்டாலில் வந்து முதல் விற்பனையை துவங்கி வைக்கிறாங்க. வெரி குட், தேங்க்யூ. கிளாப் பண்ணு. ஆமாம், அஞ்சனி அஞ்சனி வெரி அதனைத் தொடர்ந்து சீஃப் கெஸ்ட் வந்து உரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து சீஃப் கெஸ்ட்டும் முன்னாள் தலைவிகளும் குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி மகிழ்ந்தார்கள்.
ஆத்தி ஆத்தி தங்கப்பில் ஓகே. இதனைத் தொடர்ந்து நம்ம பிள்ளைங்க வரைஞ்ச ஓவியங்களை பார்வையிடலாம். அதனைத் தொடர்ந்து வெளியூரிலிருந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் ஓவியத்தை நடத்திய திருமதி சிற்றுகலா ஏகப்பன் அவர்களுக்கும் தொகுத்து வழங்கிய திருமதி கவிதா உடையப்பன் அவர்களுக்கும் நினைவு பரிசு தலைவி திருமதி முத்துவினாள் பழனியப்பன் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து ஆன்மீக குரு திருமதி மீனாள் அழகப்பன் அவர்கள் நன்றி உரை சொல்ல நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.